ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பணத்தை எப்படி சேமிக்கலாம், பணத்தை எந்த மாதிரிலாம் சேமித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் எந்த மாதிரிலாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் எப்படி சேமிக்கிறது அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 90 நாளில் 3 மாதத்தில் நம்மளால் எப்படி 10,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்ற வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சேமிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். எதுக்காக அப்படின்னா அவங்க சம்பளத்துக்குள்ள செலவுகளையும் பார்த்துக்கிட்டு ஏதாவது கடன் இருக்கும் அந்த கடன்களையும் அடைச்சிட்டு அதுலேயே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சேவிங்ஸ் பண்ணிக்கணும். சேவிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செலவுகளே பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல செலவு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பணத்தை தான் சேவிங்ஸ்க்குன்னு பண்ணுவோம். அந்த மாதிரி எப்போவுமே ஒதுக்காமல் முதல்ல சேவிங்ஸ் அப்புறம் தான் செலவுன்னு இப்படி ஒதுக்கி பாருங்கள். உங்களால் அதிக பணம் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த செலவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் என்ன, 10,000 ரூபாய் பணம் சேமிக்கணும். டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 90 நாள். அதாவது 90 நாளில் 10,000 ரூபாய் பணம் சேமிக்கணும். இந்த 90 நாளில் 10,000 ரூபாய் சேமிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த முயற்சி கூட கண்டிப்பாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். எதுக்காக அப்படின்னா முதல்ல நம்ம என்ன நினைப்போம், இல்லை நம்மளால் முடியாதுன்னு நினைப்போம். அப்படி நினைக்கிறனாலே நம்மளால் முடியாமல் போயிடும். அதை விட்டுட்டு நம்மளால் முடியும், ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. முதல்ல ஒரு 30 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விஷயத்த நம்ம 30 நாள் கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 30 டேஸ் எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அடுத்த ஒரு 30 டேஸ் எடுத்துக்கோங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணலாம், அடுத்த 30 டேஸ். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 90 நாள் 30 பிரித்து கூட நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த 10,000 ரூபாய் டார்கெட்டை ஈஸியாக முடிக்க முடியும். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போது நான் அந்த சேவிங்ஸை 2 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் பிரிச்சிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ். சரிங்களா, நம்ம டெய்லியுமே பணம் போடுற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் டெய்லியுமே செலவு பண்ணுறத குறைச்சிக்கணும். அதாவது நம்ம டெய்லியுமே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு செலவு பண்ணுவோம். அப்படி அந்த செலவுகளை குறைச்சிக்கிட்டு அதை சேமிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு செலவு செய்யணும். அதாவது இப்போ உங்கள் சம்பளம் 15,000 ரூபாய்க்குன்னா அந்த 15,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டை முதல்ல போட்டுடணும். பட்ஜெட்டை போட்டுட்டதுக்கப்புறம் இதுன்னு ஒதுக்கி வச்சோம் அப்புறம் நம்மளால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா தினசரி செலவுகள். அதாவது பார்த்தோன்னா டெய்லியுமே நான் 1 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாலும் அதை ஒரு நோட்டில் எழுதணும். டெய்லி இந்த மாதிரி நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்ற நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 1 மந்த் கரெக்டாக அதை செலவு நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த மாதமும் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதம் இவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதம் இப்படி பண்ணலை, அப்போ எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். இப்போது டெய்லி சேவிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 80 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பெருசு இல்லைங்களா. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஒரு நாளைக்கு எவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா இடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 80 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். நம்ம கடைக்கு போகிறோம், என்ன பண்ணுவோம், தேவையான பொருளை மட்டும் வாங்குவோம், தேவையில்லாத பொருளை வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கிப் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்கன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து அதோட கிளாத் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இதுவே ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் பண்ணுறப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினா கூட அது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் கடையில் பார்த்து வாங்குறப்போ நம்மளால் குறைச்சி பேசி வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி கூட நம்மளால் வாங்க முடியும். ஸோ தயவு செஞ்சு ஆன்லைன் ஷாப்பிங்கை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதனால் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ உங்கள் பணத்தை நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி ஸ்கேமில் ஏமாந்துட்டாங்க. அந்த ஒரு ரீசனாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 80 ரூபாய் சேமிக்க போகிறோம். 90 நாள் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ 90 நாளைக்கு நம்ம 80 ரூபாய் 80 ரூபாய் போட்டு வச்சோம் அப்படின்னா
90வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 7200 இருக்கும். ஒரு நாளைக்கு 80 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். அதே கண்டினியூவாக வந்துட்டு நம்ம 90 நாள் பண்ணுறப்ப நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? 7200 இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 30 டேஸை முதல்ல எடுத்துக்கோங்க. 30 டேஸாக பிரித்து வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்துட்டு 80 ரூபா, அதே கண்டினியூவாக 30 டேஸ் வரைக்கும் 80 ரூபா சேவ் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்து 30 டேஸ் அதே மாதிரி 3 மந்த்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 7200 ஈஸியாக வந்துட்டு சேமிக்க முடியும். அப்போது 3 மந்த்ஸில் நீங்கள் 7200 கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு சேமிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். வாரம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கலாம். அதாவது ஒரு வாரம் நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டை பாதியாக குறைச்சி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு 250 ரூபான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்மளோட சேவிங்ஸோட 10,000 ரூபா, அந்த 10,000 ரூபா நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 250 ரூபாய் எடுத்து வச்சா தான் 3 மாதத்தில் நம்மளால் வந்து 10,000 ரூபாய் சேமிக்க முடியும். ஒரு வாரத்துக்கு 250 ரூபா, 3 மாதத்துக்கு மொத்தம் வந்து 12 வாரம் இருக்குது, சரிங்களா? இப்போ 12 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு 250 ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா 12 வாரத்துக்கு 3000 ரூபாய் ஆச்சு. ஸோ வார சேமிப்புலேருந்து நம்மளால் வந்துட்டு 3 மாதத்தில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும்? 3000 ரூபாய் சேமிக்க முடியும். அப்போது டெய்லி சேவிங்ஸ் ப்ளஸ் வீக்லி சேவிங்ஸ் எவ்வளோ ஆச்சு? 10,200 ரூபாய் ஆச்சு. இப்போது இதை கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 மாதம் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு, அதாவது 3 மாதத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 4 3 12 இல்லையா? அதாவது 4ஆக நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் ஒரு வருஷத்தில் வந்து சேமிக்க முடியுது. இதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தான் சேமிக்க போகிறோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் சேமிக்க முடியலை, என்னால் ஒரு 500 ரூபா கூட மிச்சப்படுத்த முடியல, 1000 ரூபா கூட மிச்சப்படுத்த முடியல, என் குழந்தைங்க கேட்குறத என்னால் வாங்கி கொடுக்க முடியல, வர்றது வந்துட்டு வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது, என்னால் எப்படி மிச்சப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு செலவுகளை வந்துட்டு குறைச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம சேமிப்பை வந்து அதிகப்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, மளிகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஹோல்சேல் கடையில் போய் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி போய் வாங்காதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஹோல்சேல் கடையில் போய் வாங்குறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்களே போய் நல்லா பாருங்கள், நிறையா ஸ்கேம்ஸ் வந்து நடக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கண்ணுக்கு வந்து தேவையில்லாத எந்தெந்த பொருளும் இருக்கோ அதுதான் வந்து கண்ணுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்ப நம்மளோட ஆசைகளை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஹோல்சேல் கடையில் போய் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் வார சந்தைகள், டெய்லி சந்தைகள் இருக்குள்ள காய்கறிகளுக்கு அந்த மாதிரி கடையில் போய் வாங்குங்க. நம்ம வந்துட்டு காய்கறி கடைகளில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி டெய்லி சந்தைகளில் கூர் காய் விற்பாங்க. நீங்கள் கூர்லலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்ங்க தான். நம்ம 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி வீணாக்கிறத விட டெய்லி சந்தையில் போயிட்டு அன்றைக்கி தேவையான காய்களை மட்டும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களால் நிறைய பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும். நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை மிச்சப்படுத்துகிறேன். இப்படி மிச்சப்படுத்துறதுனால என்னால் நிறைய பணம் வந்து சேமிக்க முடியுது. சேமிக்கிற பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்காமல் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பணம் உங்களுக்கு டபுள் மடங்காக ரிட்டர்ன் ஆகும். என்னை கேட்டிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டு. ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து எதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு தெரியல நினச்சிங்கன்னா, நான் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் இந்த 90 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சை பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்காம இருக்கீங்க. தயவுசெய்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பற்றின ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.